நியூயார்க் நகரம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான நகரம், யூதர்கள் பெருமளவு வாழக்கூடிய நகரம். நியூ ஜெர்சியை விட்டா நியூயார்க்ல தான் அதிக யூதர்கள் வந்து அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் ஒரு தலைநகரம் போல. ஏன்னா அது 2ஆம் உலக போர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே யூதர்கள் வந்து ஒடுக்குதலை சந்திக்கும் போது கப்பல் ஏறி வந்து நியூயார்க்ல தான் இறங்குவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கிற பல பேர் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. அமெரிக்கால சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க, இஸ்ரேல்ல வச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, நியூயார்க்ல ஒருத்தர் மேயர் ஆனா முதல்ல அவர் எங்க போவாங்கன்னா இஸ்ரேலுக்கு போவாங்க. இது ஒரு வழக்கம். இது வந்து ரொம்ப வினோதமான வழக்கம். யாராவது சென்னை மேயர் ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி சிரிப்பா இருக்கும். அங்க நியூயார்க்ல மேயர் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல ஜெயிக்க போறவர் வந்து ஜொரான் மம்தானி. அவருக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஒரு குஜராத்தி முஸ்லீம். அவரு ஓப்பனா நேத்தன்யாஹூ ஒரு வார் கிரிமினல்ங்கிறார், இஸ்ரேல் பண்ணுவது ஜெனசைடுங்கிறார். ஏன்னா இஸ்ரேல் பண்ணுவது ஜெனசைடுன்னு சொல்லுவதே அமெரிக்கால பெரிய குற்றம். அதே யூத வெறுப்பா பார்ப்பாங்க. இவர் ஓப்பனா சொல்றாரு, ஆமா அவனை கைது பண்ணும், நேத்தன்யாவை கைது பண்ணி கூண்டுல ஏத்தணுங்கிறாரு. அவரு அங்க ஜெயிக்க போறாரு அப்படின்னும் போது பொலிட்டிக்கலி எவ்வளவு இந்த இஸ்ரேல் அமெரிக்கா அலையன்ஸ் வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு ஆள் வரும். அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சா இஸ்ரேலுக்கு நான் ஏன் போகணும், நான் இங்க இருக்கிற குடிசை பகுதிக்கு போவேன். குடிசை பகுதினா அங்க வந்து ஏழ்மையா இருக்க பகுதிக்கு போவேன். அங்க எங்கெல்லாம் கல்வி ஒழுங்கா இல்லையோ அங்கெல்லாம் போய் முன்னேற்றோடைய நான் எதுக்குற இஸ்ரேலுக்கு போறேன்னு கேட்கிற ஒரு மேயர் அவங்க பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில.